ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ் கெட்டிக் யூடியூப் சேனல். வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா வேற பற்றி இல்லைங்க. நம்ம டிமாண்டிக் காலனி 2-3 பொறுத்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற பற்றி நம்ம இந்த பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கு பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், டிமாண்டிக் காலனி 2 நம்ம அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் வரப்போகிற திரைப்படம். அவரோட முந்தைய திரைப்படம் கோபுரா எந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆனிச்சுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எதிர்பார்த்து போனது ஒன்று, அங்கே இருந்தது ஒன்று. அதனால் ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜில் டிமாண்டிக் காலனி 2 அவரோட அசிஸ்டண்ட் ஞானமுத்து, அவரோட அசிஸ்டண்ட் அஜய் ஞானமுத்து அவரோட அசிஸ்டண்ட் இருக்கிறதா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த கோபுரா படத்தோட ஃப்ளாப்பை தொடர்ந்து அவரே டிமாண்டிக் காலனி 2 டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸாக இருக்குது. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. அதுமா டிமாண்டிக் காலனி 2 திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. ஐ மீன் தங்கலான் வர்சஸ் டிமாண்டிக் காலனி 2. எஸ், தங்கலான் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, டிமாண்டிக் காலனி 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. டிமாண்டிக் காலனி 2 திரைப்படத்தை ரெட் ஜெயிண்ட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு டூர் தமிழ்நாடு முழுவதும் ரெட் ஜெயிண்ட் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் தங்கலானோட மேக்ஸிமம் தேட்டர் டிமாண்டிக் காலனி 2 கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தங்கலானோட பெட்டராகவே இருக்கிறதுக்கும் டிமாண்டிக் காலனி 2 திரைப்படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். தங்கலானோட பெட்டராக கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா ட்ரெய்லர் அந்தளவுக்கு ஒரு மெய்சில் இருக்க வைச்ச ட்ரெய்லர் தான் டிமாண்டிக் காலனி 2 திரைப்படத்தோட ட்ரெய்லர். ஏன்னா தங்கலான் திரைப்படத்தோட ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. அந்த திரைப்படத்தோட ஜானரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அதை விட எனக்கு பொறுத்தவரைக்கும் டிமாண்டிக் காலனி 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருந்துச்சு. அதோட பவர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி டிமாண்டிக் காலனி 2 திரைப்படத்தோட ட்ரெய்லரும் அதே மாதிரி மெய்சில் இருக்க வச்சுச்சு. டிமாண்டிக் காலனி 1 திரைப்படம் உண்மையாலுமே அந்தளவுக்கு ஒரு பரபரப்பாவோ த்ரில்லாவோ அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. டிமாண்டிக் காலனி 1 ட்ரெய்லராக இருக்கட்டும், படமே அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அதே மாதிரி 2ஓட ட்ரெய்லரும் தரமாக இருந்துச்சு. டிமாண்டிக் காலனி 2 நான் சொல்கிறேன் பாருங்கள், அடித்து சொல்கிறேன், தங்கலானோட பெஸ்ட்டான ஒரு திரைப்படமாக வரும். ஆகஸ்ட் 15 தங்கலானை பீட் பண்ணி டிமாண்டிக் காலனி 2 ஜெயிக்க போகுது. வேணால் பொறுத்து பாருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டிமாண்டிக் காலனி 2 நம்ம ஃப்ளாப்பை தொடர்ந்து வராப்பில்லையா நம்ம டேரக்டர் அஜய் ஞானமுத்து. அதனால் இந்த திரைப்படத்தை செதுக்கி நம்மளோட ஃபுல் அவுட் புட்டு சிறப்பாக கொடுத்து கம்பேக் கொடுக்கணுன்றான்ட்டு வருவார். எப்படி ஜெயிலர் திரைப்படத்தில் நம்ம நெல்சன் பீஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு சொதப்பலுக்கு அப்புறம் ஜெயிலர்னு ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்தாரோ, அதே மாதிரி அஜய் ஞானமுத்தும் கோபுரா ஒரு சொதப்பலுக்கு அப்புறம் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு டிமாண்டிக் காலனி 2. டிமாண்டிக் காலனி 2 ட்ரெய்லர் பார்த்துக்கோ மெய்சில் இருந்துட்டேன். ஏன்னா அதில் வர விஎஃப்எக்ஸ் எல்லாமே தரமாக இருந்துச்சு. சிஜி ஒர்க்லாம் பட்டைய கலப்பி இருந்துச்சு. ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் மேக்கிங், ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் டிமாண்டிக் காலனி 2ஓட ட்ரெய்லர் இருந்துச்சு. ஒவ்வொரு காட்சிகளும் அந்தளவுக்கு மெய்சில் இருக்க வச்சுச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது திரும்பி பார்க்கலாம். அந்த 1ஓட கனெக்டிவிட்டியோட தான் மெரிச்சு பண்ணி தான் படத்தை எடுத்திருக்காங்க. டிமாண்டிக் காலனி 2 ட்ரெய்லர் என்னவா ட்ரெய்லர் செதுக்கியிருக்காங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டிமாண்டிக் காலனி 2 ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, தங்கலான விட பெஸ்ட்டாக வரும் போல இந்த படம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பல சீக்வன்ஸாக இருக்குது. போன வருஷமும் இதே மாதிரி தான் பாரஞ்சித் படத்தோட படம், போன வருஷம் இதே மாதிரி தான் கிளாஸ் தான் விட்டாங்க. பாரஞ்சித் டைரக்ஷனில் அஜய் ஞானமுத்தோட டைரக்ஷனில் கோபுராவும், இந்த வருஷம் அதே மாதிரி பாரஞ்சித் டைரக்ஷனில் நம்ம தங்கலான் திரைப்படமும் அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் டிமாண்டிக் காலனி 2 ரிலீஸ் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னமோ ஒரு சொல்லுது டிமாண்டிக் காலனி 2 தரமாக இருக்க போகுதுன்னு. ஒரு பெர்ஃபெக்ட் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டரிக்கல் மெட்டீரியலாக டிமாண்டிக் காலனி 2 வரப்போகுது தெரியுது. ஆரர் எலமெண்ட்லாம் பிச்சு உதறி இருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. படம் பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்க போகுதுன்றது உறுதியாகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். டிமாண்டிக் காலனி 2 ட்ரெய்லர் தரமாக இருந்துச்சு, மாஸ்டர் கிளாஸாக இருந்துச்சு. நீங்களும் டிமாண்டிக் காலனி 2 திரைப்படத்தை ட்ரெய்லர் பார்க்கலாம், உடனே போய் பார்த்துட்டுருங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சிரும். ஏன்னா படத்தில் அந்த மாதிரியான பேரலில் ஒரு எலமெண்ட்டில் வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டிமாண்டிக் காலனி 2 தரமான ஒரு படமாக வரும் நம்புறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு சிக்கல் தான். என்னன்னா, பிரியா பவானி சங்கர் அந்த படத்தில் இருக்காங்க. பிரியா பவானி சங்கர் நடித்த எல்லா திரைப்படமும் ரீசெண்டாக எல்லா திரைப்படமும் ஃப்ளாப்பு, ஃப்ளாப்பு இது மெட்டீரியல் தான். இந்தியன் 2 ஃப்ளாப் ஆயிடுச்சுலாம் பார்த்துக்கோங்க. அதனால் டிமாண்டிக் காலனி 2வும் அவங்க இருக்காங்களே என்ன ஆக போகுது, ஐயோ போச்சா அப்படின்னு நினச்சோம்னா, அங்கே தான் இவ்வளோ 4 படம் ஃப்ளாப் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படத்தை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. வெயிட் பண்ணி பாருங்க. டிமாண்டிக் காலனி 2 மூலமாக பிரியா பவானி சங்கரோட ரோலை டிஃபைன் பண்ண போகுது. அவங்க இது வரைக்கும் அவங்க நடிச்சதுல இல்லை ஃப்ளாப்பு, இவங்க நடிச்சா ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டிமாண்டிக் காலனி 2 திரைப்படத்துக்கு அப்புறம் பிரியா பவானி சங்கர் ஒரு வரையா இட்டு படத்தை கொடுத்துட்டாங்கப்பா, அவங்க நடித்த படம் ஒரு ஹிட் ஆயிடுச்சுப்பா அப்படின்றத நிலமையில இருக்கும். ஆனால் பாருங்க, பிரியா பவானி சங்கருக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பேசும் பொருளாக கூட அமைக்கலாம் டிமாண்டிக் காலனி 2 பொறுத்திருக்கும். நம்ம அருண்மதி பற்றி சொல்லவே தேவையில்ல, பெர்ஃபெக்டாக நடிப்பார். கதை சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பெர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுவார். அவரோட ஸ்டோரி செலெக்ஷனாக இருக்கட்டும், அவர் ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே மாஸ்டர் கிளாஸாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே டிமாண்டிக் காலனி 2லையுமே அசத்தலாம் நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு.
அதுவும் இல்லாமல் அவருக்கு ஒரு கம்பேக்ன்ற பாருங்க, பேக் டு பேக் ஒரு வெற்றி அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் ரிலீஸ் ஆன எல்லா படமுமே கண்டென்ட் ஓரியன்டாகவும் இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அவர் நடித்து அவர் ரிலீஸ் பண்ணாலே அந்த படம் பார்க்காம மினிமம் கேரண்டி படம். அவர் நடித்து அவர் ரிலீஸ் பண்ணாலே அவர் படம் நல்லா இருக்கும், மினிமம் கேரண்டி. ஓகே அவர் படமா நல்லா இருக்கும், போனால் மொக்கையாக இருக்காது, அந்த மாதிரியான மினிமம் கேரக்டரி ஆக்டர் தான் நம்ம அருள்நிதி. அதே மாதிரி தான் டிமாண்டி காலனி 2 அவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் தங்கலான்னு ஒரு ரிலீஸ் ஆகி வேற லெவலில் ஒரு வெற்றி அடைய போகுதுன்றதுல என்ன நம்புறேன், நானும் நம்புறேன், நீயும் நம்புறீங்க நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் டிமாண்டி காலனி 2 படம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது. ஓகே, பிஜிஎம் வைஸ் பார்த்தோம்னா சாம் சிஎஸ் அவர் கொடுத்த கதாபாத்திரம், அவர் கொடுத்த இப்படி தான் பிஜிஎம் போடணும், இதுக்கு ஏற்ற மாதிரியான பிஜிஎம் ஓகேவா இப்படியா தரமான பிஜிஎம் போட்டு கொடுத்துறாரு. அவரோட பிஜிஎம் எலிவேஷனில் விசுவல் மேக்கிங் அப்புறமேட்டு கதையோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தரமாக இருந்துச்சு. சாம் சிஎஸ் பிஜிஎம் ஒன் ஆஃப் தி பில்லர்னு தான் சொல்லணும். ஓகே, ஓவராலாக டிமாண்டி காலனி 2 ட்ரெய்லர் வந்து மாஸ்டர் கிளாஸ் தரமாக இருந்துச்சு. படத்தோட இப்போ இயர் ஆகிட்டு அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு ட்ரெய்லர் இருந்துச்சு. நம்ம டேரக்டர் ஃப்ளாப்பை தொடர்ந்து ஒரு பிளாக் பஸ்ட் ஹிட் கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். டிமாண்டி காலனி 2 வர ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டீங்க டிமாண்டி காலனி 2 ட்ரெய்லருக்கானதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தை ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இதெல்லாம் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு DSK Tech YouTube சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.